உசிலம்பட்டியில் காவலர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுக்குள் பதுங்கியிருந்தவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடியதால் தோட்டா பாய்ந்திருக்கிறது. நடந்தது என்ன? ஒரே ஊரைச் சேர்ந்தவர் என்ற அக்கறையில் கஞ்சா வியாபாரிக்கு அறிவுரை வழங்கிய காவலருக்கு போதை ஆசாமிகள் யமனாக மாறியது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் சுட்டு பிடிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். 2009ஆம் ஆண்டு காவலர் பணியில் சேர்ந்த இவர் உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் வியாழனன்று பணி முடிந்து வீட்டிற்கு சென்றபோது முத்தையன்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் மதுபான கடைக்கு மது அருந்த சென்றுள்ளார். அங்கு கஞ்சா வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த பொன்வண்டு என்ற பொன்வண்ணன் மதுபான பாரில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார். முத்துக்குமாரும் மதுபான பாருக்கு சென்றபோது பொன்வண்ணனை பார்த்துள்ளார். இருவரும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு ஏன் அடிக்கடி சிறை செல்கிறார் என்ற அக்கறையில் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் மதுபோதையில் இருந்த கும்பலுக்கு அறிவுரை தலைக்கேறாததால் வாக்குவாதம் செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் காவலர் முத்துக்குமாரை அடித்து உதைத்த போதை கும்பல் தலையில் கல்லை போட்டு அவரை கொலை செய்துள்ளது. சண்டையை விலக்கிவிட முயன்ற காவலருடன் சென்ற அவரது உறவினர் ராஜாராம் என்பவரையும் அவர்கள் தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகள் தலைமறைவாகினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த 6 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதனிடையே காவலர் முத்துக்குமார் உடல் அவரது சொந்த ஊரான கள்ளப்பட்டியில் 21 குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. காவலர் கொலை வழக்கில் தேடப்பட்ட முக்கிய குற்றவாளியான கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் தேனி மாவட்ட வனப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் வருசநாடு பகுதியில் தேடுதல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். பின்னர் அவர் கம்பம் வனப்பகுதியில் பதுங்கி இருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். அங்கு விரைந்து சென்ற போலீசார் பொன்வண்ணனை சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு அவர் தப்பியோட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தற்காப்பிற்காக போலீசார் பொன்வண்ணனை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பொன்வண்ணனுக்கு கம்பம் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே பொன்வண்ணனை பிடிக்கும் போது காவலர் சுந்தரபாண்டி என்பவருக்கு காயம் ஏற்பட்டது. அவரை கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரை திண்டுக்கல் சரக டிஐஜி வந்திதா பாண்டே மற்றும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். பின்னர் துப்பாக்கிச் சூடு தொடர்பாக திண்டுக்கல் சரக டிஐஜியிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். மேலும் இது தொடர்பாக செய்தி குறிப்பு வெளியிடப்படும் என கூறி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். உசிலம்பட்டியில் காவலரை அடித்து கொலை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளி சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.